ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹானர் இப்போ புதுசாக ஒரு ஃபோன் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஹானர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹானர் வியூ 20 ஃபோனை இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட டிசைன் சொல்லும்போது பேக்கில் வந்து நல்ல கிளாஸ் பாடி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அரோரா நேனோ டெக்ஸ்சர் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் எந்த ஃபோன்ஸ்லையுமே இல்லாத ஒரு டிசைன் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91.82% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 400 PPI கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 91.82% கொடுத்துறதுனால இந்த ஃபோனில் நாச் இருக்கா நிறைய பேர் கேள்வி உண்டு. ஆனால் இந்த ஃபோனில் நாச் கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஹோல் கொடுத்து அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஸ்பிளேக்குள்ளேயே இந்த ஃபோனோட கேமரா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய ஹைலைட் கொடுத்துருக்காங்க. அதாவது சோனியோட IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX586 சென்சார் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் சென்சார். ஸோ அதுக்காக 48 மெகாபிக்சல் உள்ளே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது, வெறும் 12 மெகாபிக்சல் தான் இருக்கும். இந்த 48 மெகாபிக்சல் சென்சார் என்ன பண்ணுன்னா பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 பிக்சலை சேர்த்து ஒரே பிக்சலை கம்பைன் பண்ணி உங்களால் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியும். அதாவது லோ லைட்டில் கூட நல்ல ஃபோட்டோஸ் இந்த கேமரா மூலமாக எங்களால் எடுக்க முடியும். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 960 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி சென்சார் பார்த்தீங்கன்னா 3D ToF சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்களால் AR ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா 25 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.0 அப்படிங்கிற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஹானர் ஹுவாவேயோட சொந்த ப்ராசஸரான ஹை சிலிகான் கிரின் 980 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்ல வருது. அதாவது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சா உங்களால் முடியாது, ஏன்னா SD கார்டு போடுற ஸ்லாட் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பெரிய 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கீழே வந்ததுனால பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். கூடவே இந்த பேட்டரிக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android Pie தான் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 38,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 1+60க்கு டைரக்ட் காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 46,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 46,000 இந்த ஃபோனை யார் வாங்குவாங்க அப்படின்னு தெரியல. பட் 38,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டீலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1+60 கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா 4லேருந்து நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். 8GB RAM ஃபோன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை என்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு, பட் கமிங் சூன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம். ஆனால் அதுக்கான பட்ஜெட் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.